சிந்தனை தளம். நான் உங்கள் தியா. இன்று நிம்மதி எங்கே இருக்கிறது? ஒரு சின்ன குட்டி கதையில் பார்க்கலாம். எந்த குறையுமே இல்லாத ஒரு மனுஷனுக்கும் நிம்மதி மட்டும் இல்லை. என்னன்னு பார்த்தா படுத்தா கூட தூக்கம் வரல, சிரமப்படுறான். அவனை பார்த்து பரிதாபப்படுறான். மனைவி ஒரு யோசனை சொல்கிறான். பக்கத்தில் உள்ள ஒரு காட்டில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே ஒரு பெரியவர் இருக்காங்க, அவரை போய் பார்த்துட்டு வாங்களே அப்படின்னு சொல்கிறான். அவனும் ஆசிரமத்துக்கு போகிறான். பெரியவனை பார்க்குறான். ஐயா, மனசில் நிம்மதியே இல்லை, படுத்தா தூங்க முடியல. அந்த பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார். தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியுது, இப்படி வந்து உக்கார். பிறகு அவரிடம் சொன்னார், உன் மனசுக்கு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது, தெரிந்தால் உன் நிம்மதி போய்விடும். அது எப்படிங்க? சொல்கிறேன் இருப்பா. அது மட்டும் இல்லை, தேவையில்லாத சமயங்களில் தேவையில்லாத சுமைகளை மனம் சுமக்கும், அதுவும் ஒரு காரணம்தான். ஐயா, நீங்கள் சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியல, புரிய வைக்கிறேன்ப்பா. அதுக்கு முன்னாடி போய் ஆசிரமத்தில் விருந்து சாப்பாடு சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் பெரியவர். அவனும் போய் வயிறு நிறைய சாப்பிட்டு வர்றான். பெரியவன் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு படுக்கையை காட்டி இதில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் படுத்துட்டான். அந்த பெரியவர் அவன் பக்கத்தில் உட்காந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ரயில் புறப்பட போகிறது. அவசரமாக ஒருவன் ஓடி வர்றான். ஏறிட்டான். அவன் தலையில் ஒரு மூட்டை இருக்குது. ரயிலில் ஒரு இடம் பிடித்து அவன் உட்காந்துட்டான். ரயில் புறப்பட்டுருச்சு. ஆனால் தலையில் சுமந்து வந்த மூட்டையை மட்டும் அவன் கீழே இறக்கி வைக்கவில்லை. அதை பார்த்து எதில் இருந்தவர் கேட்குறார், ஏன்பா எதுக்கு அந்த மூட்டையை சுமந்துட்டே வர? இறக்கித்தான் வையே. அவனோ, வேணாங்க, ரயில் என்னை மட்டும் சுமந்தா போதும், என் சுமையை நானே சுமந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி பெரியவர் கதையை முடித்தார். படுத்திருந்த நம்ம ஆசாமி சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறேன்? பைத்தியக்காரனா இருக்கானே, ரயிலை விட்டு இறங்கும்போது மூட்டையை தூக்கிட்டு இறங்கினா போதாதா? அது அவனுக்கு தெரியவில்லையே. யார் அவன் என்று இயல்பாக கேட்டான். நீதான்ப்பா அது அப்படின்னு பெரியவர் சொன்னார். என்ன சொல்கிறீங்க? பெரியவர் சொன்னார், வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் மாதிரி தான். பயணம் பூரா சுமந்து கொண்டே போகிறவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. தேவைப்படுகிறதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் என்றார். அவனுக்கு தனது குறை மெல்ல புரிய ஆரம்பித்தது. சுகமான தூக்கம் வந்தது. தூங்க ஆரம்பித்து விட்டான். கண் விழித்து எந்திரிச்ச போது பெரியவர் நின்று கொண்டிருந்தார். எழுந்திரு என்றார். எழுந்தான். அந்த தலையினை தூக்கு என்றான். தூக்கினான். அடுத்த கணம் என்று அலறினான். தலையின் அடியில் ஒரு நாகப்பாம்பு சுருண்டு படுத்து கொண்டிருந்தது. ஐயா, என்ன இது? உன் தலைக்கு வெகு அருகில் ஒரு பாம்பு. அப்படி இருந்தும் நீ எப்படி நிம்மதியாக இருக்கிறாய்? அது 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 எனக்கு தெரியாதே. பாம்பு பக்கத்தில் இருந்த ரகசியம் உன் மனதுக்கு தெரியாது, அதனால் நீ நிம்மதியாய் தூங்கியிருக்கிறாய். அவன் புறப்பட்டார். நன்றி பெரியவரே, நான் போய் வருகிறேன். நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாயா? நன்றாக புரிந்து கொண்டேன் ஐயா. என் மனதுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்றான் அவன்.